எஸ்கே ஸ்டோரிஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செய்து என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ நாம கதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. குளிர்ந்த காத்து வீசுற மத்திய பிரதேசத்தோட மைய பகுதியில இருக்கிற ஒரு அழகான அமைதியான கிராமம் நீலகண்டபூர். அங்க அர்ஜுன் சிங் ரத்தோர்னு 24 வயசுல ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வர்றான். ரொம்பவும் சாதாரணமான எளிமையான வாழ்க்கை அவனோடது. காலையில எழுந்திருச்சு தன்னோட சின்ன மளிகை கடையை திறப்பான். வர்றவங்க கிட்ட சிரிச்சு பேசி வியாபாரம் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தன்னோட அப்பா அம்மாவுக்கு உதவிகள் செய்வான். பார்க்க ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா கடந்த ஒரு 6 மாசமா அவனோட அந்த அமைதியான வாழ்க்கைய அடியோடு புரட்டி போடுற மாதிரி ஒரு விஷயம் இருட்டுல மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சது. அவனுக்கே தெரியாம கடந்த காலத்தோட சில இருண்ட பக்கங்கள் அவனை தேடி வர ஆரம்பிச்சது. அர்ஜுனோட இரவுகள் எல்லாமே ஒரு நரகமாவே மாற ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் அவன் கண்ணை மூடி தூங்க போகும்போதெல்லாம் ஒரு பயங்கரமான கனவு அவனை கலைச்சிடுச்சு. அது ஏதோ இப்ப நடக்கிற மாதிரி இல்ல, பல வருஷங்களுக்கு முன்னாடி பனிமூட்டம் சூழ்ந்த ஒரு பழமையான கிராமத்துல நடக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த கனவோட அடர்ந்த இருட்டுல எப்பவும் ஒரு பொண்ணு வருவா. அவன் முகம் தெளிவாவே தெரியாது, ஒரு இருண்ட நிழல் மாதிரிதான் இருக்கும். ஆனா அவளோட அழுகுரலும் அந்த தேம்பலும் அர்ஜுனோட இதயத்தையே நடுங்க வச்சிடும். நீ திரும்பி வரவே இல்ல, உனக்காக காத்திருந்தே நான் செத்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு கதறுவா. திடீர்னு ஒரு கட்டத்துல அவளோட கோபம் உச்சிக்கு போய் ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுப்பா. நீ உன் வாக்க மீறிட்ட, இனி ஒவ்வொரு ஜன்மத்திலையும் நீ என்னை தேடுவாய், ஆனா ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டாய் அப்படின்னு அவ அழற சத்தம் அர்ஜுனோட மூளைக்குள்ள அப்படியே ஊடுருவிப்பாயும். இதனாலேயே பாதி ராத்திரியில வியர்த்து உருவிருத்து மூச்சு திணறி முழிச்சுப்பா அர்ஜுன். அவனோட அறம் முழுக்க அந்த அழுகுரல் இன்னும் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியே அவனுக்கு தோணும். உங்களுக்கு புரியுதா? இந்த பயங்கரமான கனவுகள் ஏதோ ஒரு நாள் ராத்திரியோட முடிஞ்சு போகல. நாளுக்கு நாள் அது அவனோட மனச கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு தின்ன ஆரம்பிச்சுது. இருட்ட கண்டாலே அர்ஜுனுக்கு ஒரு விதமான பயம் தொத்திக்கும். தூக்கமே இல்லாததால அவனோட கண்கள் செவந்து போச்சு. அந்த தொடர் கனவுகள் அவனோட நிம்மதிய முழுசாவே விழுங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா சொல்லணும். அர்ஜுன் இப்படி நாளுக்கு நாள் உருக்குலைஞ்சு போறத அவனோட அம்மா சவிதா தேவியால தாங்கிக்கவே முடியல. அர்ஜுன், ராத்திரியில தூக்கத்துல ஏதேதோ புலம்புறியாமே, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு ரொம்ப பரிவா கேட்டாங்க. ஆனா அம்மாவை ஏன் வருத்தப்பட வைக்கணும்னு நினைச்சு அர்ஜுன் ஒன்னுல்லம்மா அப்படின்னு சமாளிச்சிட்டான். ஆனா அவனோட அப்பா ராம் சிங் ரத்தூர் கொஞ்சம் கண்டிப்பான ஆளு. என்கிட்ட போய் சொல்லாத அர்ஜுன், நீ ஏதோ உன்னை மறைக்கிற அப்படின்னு கடுமையா சொன்னார். இறந்து போன ஒரு பொண்ணோட கனவு தினமும் வருதுன்னு சொன்னா அவங்க இன்னும் பயந்துடுவாங்களே நினைச்சு அர்ஜுன் அமைதியாவே இருந்துட்டான். ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு சுட்டெரிக்கிற மதிய நேரம் அவனோட கடைக்கு ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. அவங்கள அந்த கிராமத்துல அர்ஜுன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அவங்களோட கண்கள் ரொம்ப கூர்மையா ஒருத்தரோட ஆன்மாவுக்கே ஊடுருவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. பொருட்களை வாங்கிட்டு காசு கொடுக்க கைய நீட்டின அந்த பாட்டி திடீர்னு அர்ஜுனோட கைய இரும்பு மாதிரி இறுக்கமா புடிச்சுக்கிட்டாங்க. அவனோட உள்ளங்கையை அப்படியே உற்று பார்த்து, உன் கையில ரொம்ப ஆழமான ஒரு வடு இருக்கு மகனே, இது கடந்த ஜென்மத்தோட தழும்பு. முன் ஜென்மத்துல நீ ஒருத்தரோட இதயத்தை சுக்குநூறா உடைச்சிருக்க. இப்ப அந்த ஆன்மா உன்னை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கு. உன்னை சுத்தி ஒரு இருண்ட நிழல் சூழ்ந்திருக்கு அப்படின்னு ரொம்ப நடுங்குற குரல்ல சொன்னாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை நாளா முகம் தெரியாத ஒரு பொண்ணு கனவுல வந்துகிட்டு இருந்தா இப்போ நிஜத்திலேயே ஒரு முகம் தெரியாத மூதாட்டி அத பத்தி பேசுறாங்க. அர்ஜுனுக்கு அப்படியே ரத்தமே உறைஞ்சு போச்சு. அந்த நிழல் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு அவ ரொம்ப பயத்தோட கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி, அவள் நியாயத்தை எதிர்பார்க்கறா, இல்லனா பழிவாங்க நினைக்கிறா. நீ உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா வரப்போற அமாவாசை ராத்திரியில சிதைஞ்சு கிடக்கிற ராஜ்கர் சிவன் கோவிலுக்கு போ, உனக்கான விடைகள் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த மக்கள் கூட்டத்துல மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்த அர்ஜுன் ரொம்ப தயக்கத்தோட தான் அப்பா கிட்ட ராஜ்கர்ல அப்படி ஒரு பழமையான சிவன் கோவில் இருக்கான்னு கேட்டான். உடனே அப்பாவோட முகத்துல ஒரு இனம் புரியாத பீதியும் கோபமும் வந்துச்சு. அந்த இடம் சபிக்கப்பட்ட இடம் அர்ஜுன். 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பொண்ணு கொடூரமா செத்து போனா. அவளோட ஆவி இன்னமும் அங்க சுத்திட்டு இருக்கு. நீ அந்த பக்கம் கூட போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடமையா எச்சரிச்சார். அப்பா அப்படி எச்சரிச்சதும் அர்ஜுனுக்கு பயம் அதிகமானாலும் மனசுக்குள்ள அந்த தேடல் இன்னும் தீவிரமாகிடுச்சு. அந்த பழமையான சிவன் கோவிலுக்கும் தனக்கு வர கனவுக்கும் ஏதோ பிரிக்க முடியாத ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறத அவன் முழுசா நம்பினான். பகல் நேரத்துல கூட அவனுக்கு ஏதேதோ பிரமைகள் வர ஆரம்பிச்சது. இனிமே இத பொறுத்துக்க முடியாதுன்னு முடிவு பண்ண அர்ஜுன்
விடைகளை தேடி கிராமத்துல இருக்கிற ரொம்ப வயசான பண்டிதர் மகேஸ்வர் சர்மாவோட வீட்டுக்கு போனான். அங்க இருட்ட சூழ்ந்து சாம்பிராணி வாசனை வீசுற ஒரு அறையில உட்கார்ந்திருந்த பண்டிதர்கிட்ட அர்ஜுன் தன்னோட பிறந்த தேதி நேரம் எல்லாத்தையும் சொல்லி ஜாதகத்தை பார்க்க சொன்னான். ராகு கேதுவோட நிலைகளை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்ச அந்த பண்டிதர் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு அர்ஜுனை நிமிர்ந்து பார்த்தார். மகனே, இந்த பிரபஞ்சம் நாம மறுபிறவி எடுக்கும்போது பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆனா முற்பிறவில செஞ்ச தீவிரமான ஒரு செயலோ, ரொம்ப ஆழமான காதலோ, இல்லனா ஒரு பெரிய துரோகமோ நம்ம ஆன்மாவில ஒரு வடுவை ஏற்படுத்திடும். அதுக்கு பேர்தான் கர்ம வினை, அதாவது கர்மக்கடன். பல ஜென்மங்களா ஒரு ஆன்மாவை இன்னொரு ஆன்மாவோட பிணைக்கிற ஒரு நிறைவேறாத வாக்குறுதி அது. நீ முற்பிறவில யாருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிட்ட. அந்த ஆன்மா தன்னோட கடனை வசூலிக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கு. இதுதான் உண்மைன்னு சொன்ன பண்டிதர் இந்த உண்மையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள ராஜ்கர் கோவிலுக்கு போறதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஜுனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ருத்ராட்ச மாலையை அவனோட கழுத்துல போட்டுவிட்டார். கடைசியா அந்த அமாவாசை இரவும் வந்துச்சு. அம்மா கிட்ட கடவேலைக்காக வெளியே போறதா ஒரு பொய்ய சொல்லிட்டு கழுத்துல ருத்ராட்சத்தோட பையில ஒரு அனுமான் சாலிசாவோட அர்ஜுன் அந்த இருட்டுல கிளம்பிட்டான். ராஜ்கர் கிராமத்தை அவன் நெருங்கும்போது நள்ளிரவாகிடுச்சு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள காய்ஞ்ச சருகுகள் காலுக்கடியில நசுங்குற சத்தமும் ஆந்தைகளோட அலறல் சத்தமும் மட்டும்தான் அவனுக்கு துணையா இருந்துச்சு. அவனோட இதய துடிப்பு அவனுக்கே ரொம்ப சத்தமா கேட்டுச்சு. மூச்சு திணற வைக்கிற அந்த இருட்டுல அவன் தொடர்ந்து நடந்தான். சரியா இரவு 11:45 மணிக்கு காட்டின் நடுவே சிதஞ்சு போயிருந்த அந்த பழமையான சிவன் கோவில் அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. சரியா நள்ளிரவு 12 மணிக்கு உறைப்பனி மாதிரி ஒரு குளிரான காத்து வீசுச்சு. அர்ஜுன் கையிலிருந்த டார்ச் லைட் விட்டு விட்டு எரிஞ்சு அப்புறம் முழுசாவே அணைஞ்சு போச்சு. அப்போ அந்த உடைஞ்ச கருவறையிலிருந்து மர்மமான ஒரு நீல நிற ஒளி கசைய ஆரம்பிச்சுது. அந்த ஒளி மெல்ல மெல்ல ஒரு பொண்ணோட உருவமா மாறத் தொடங்குச்சு. நள்ளிரவோட அந்த மயான அமைதியில காலம் அப்படியே ஒரு 100 வருஷம் பின்னோக்கி போன மாதிரி ஒரு உணர்வு அர்ஜுனை முழுசா ஆட்கொண்டது. அந்த குளிர்ன காத்துல ஒரு ஆன்மாவோட தீராத வலியும் 1923ஆம் ஆண்டோட இருண்ட பக்கங்களும் இப்போ மெல்ல மெல்ல அவிழ ஆரம்பிச்சது. அந்த உடைஞ்ச சிவன் சிலைக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த அந்த பொண்ணோட உடல் கண்ணாடி மாதிரி ஒளிய ஊடுருவக்கூடியதா இருந்துச்சு. 100 வருஷத்துக்கு முந்தைய உடையில கண்களை பார்த்தாலே ஒரு எல்லையில்லா வலியோட நின்னுட்டு இருந்தவ வேற யாரும் இல்ல, அர்ஜுனோட கனவுல வந்த அதே கமலாதான். நீ வந்துட்ட ருத்ரா, இத்தனை வருஷத்துக்கு பிறகு நீ வந்துட்ட அப்படின்னு ரொம்ப சோகமான குரல்ல சொன்னான். அர்ஜுன் அப்படியே உறைஞ்சு நின்றான். கமலா தரையில உட்காந்து 1923ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஹரிப்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நடந்த அவங்களோட கதையை விவரிக்க ஆரம்பிச்சான். கமலா ரொம்ப ரொம்ப ஏழையான ஒரு விவசாயியோட பொண்ணு. இன்னொரு பக்கம் மகேந்திர சிங் ரத்தோர் அப்படிங்கிற கொடூரமான நிலச்சுவாந்தாரோட ஒரே பையன்தான் ருத்ர சிங் ரத்தோர். ஆனா ருத்ரா தன்னோட அப்பாவை போல ஈவு இரக்கமற்றவன் கிடையாது, கவிதை எழுதுற ஆற்றல் கொண்டவன், ஏழைகள் மேல ரொம்ப அன்பானவன். இதே சிவன் கோவில்ல தான் கமலாவுக்கும் ருத்ராவுக்கும் முதல் சந்திப்பு நடந்திருக்கு. அவளோட பூக்கோட கீழே விழ தான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படிங்கிற அகம்பாவம் கொஞ்சம் கூட இல்லாம கீழே விழுந்த பூக்கள் அவளுக்காக பொறுக்கி கொடுத்தான் ருத்ரா. வர்க்கம், பொருளாதாரம்னு எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் தாண்டி அவங்க ஒருத்தரை ஒருத்தர் ஆழமா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ருத்ரா சத்தியம் செஞ்சு கொடுத்தான். ஆனா விதி அவங்க வாழ்க்கையில ரொம்ப கொடூரமா விளையாடிடுச்சு. அவங்க தப்பிச்சு போக திட்டமிட்டிருந்ததுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மகேந்திர சிங் தன்னோட பையனுக்கு மாளவிகா அப்படிங்கிற ஒரு பணக்கார பொண்ணோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டார். இத கேள்விப்பட்ட ருத்ரா வீட்டை விட்டு வெளியேற முயற்சி பண்ணப்போ அவனோட அப்பா அவனை தன்னோட அடியாட்களை வச்சு ஒரு அறைக்குள்ள அடைச்சு பூட்டிட்டார். கமலாவை தேடி போய் அவளை கடுமையா மிரட்டினார். ஆனா கமலா ருத்ராவோட காதல முழுமையா நம்பினா. கல்யாண நாள் அன்னைக்கு யாருக்கும் தெரியாம ரகசியமா அவங்களோட மாளிகை கூரைக்கு வந்த கமலாவுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அங்க பட்டு துணில மாப்பிளையா அலங்கரிக்கப்பட்டு ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்து மாளவிகாவோட கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இருந்தா ருத்ரா. அத பார்த்ததும் கமலாவோட இதயம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ருத்ர தன்னோட காதலுக்காக போராடாம தன்னை ஏமாத்திட்டான்னு நம்பின கமலா அழுதுகிட்டே காட்டுல இருக்கிற அந்த சிவன் கோவிலுக்கு ஓடி வந்தா. தற்கொலை பண்ணிக்க ஆத்துக்கு போக நினைச்சப்போ கிழிஞ்ச துணியோடும் ரத்த காயங்களோடும் அங்க ஓடி வந்தான் ருத்ரா. தன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் செய்ய வச்சுட்டாங்கன்னு அவன் கதறினான். அவனோட காதல நம்பி 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போக நினைச்ச அடுத்த வினாடி குதிரைகள்ல தான் ஆட்களோட அங்க வந்து சேர்ந்தார் மகேந்திர சிங். ருத்ராவை ரொம்ப கடுமையா தாக்குனாங்க. கமலாவை அடியாட்கள் கொடூரமா தள்ளிவிட அவளோட தலை ஒரு கூர்மையான பாறையில பலமா மோதிடுச்சு. ரத்த வெள்ளத்துல துடிச்ச அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக ருத்ர கதறி மன்றாடியும் மகேந்திர சிங் அவளை அங்கேயே சாக விட்டுட்டு ருத்ராவை இழுத்துட்டு போனார். மரணத்தோட வாசல்ல நின்ன கமலா ஈசனை பார்த்து தன் இறுதி மூச்சுல, எங்க காதல் உண்மையானதுனா நாங்க மறுபடியும் சந்திக்கட்டும், ஆனா அவன் என்னை ஏமாத்திருந்தா அவன் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் துன்பப்படட்டும் அப்படின்னு ஒரு கொடூரமான சாபத்தை கொடுத்தா. அந்த கோபத்தோடையே அவளோட உசுரும் பிரிஞ்சிடுச்சு.
இந்த சோக கதைய கேட்ட அர்ஜுனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே வழிய ஆரம்பிச்சது. முற்பிறவியோட அந்த வலியும் குற்ற உணர்ச்சி அவனை முழுசா ஆட்கண்டது. கமலா, நான் தான் ருத்ராவோட மறுபிறப்பனா, உன்னை காப்பாற்ற முடியாத அந்த இயலாமைக்காக என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சின அர்ஜுன். ஆனா கமலா கோபம் இல்லாத அதே சமயம் தீராத வலி நிறைஞ்ச குரல்ல, நீ ஏன் என்ன எங்க தனியா சாக விட்டுட்டு போன அப்படின்னு கேட்டா. அந்த உணர்ச்சிகரமான கண்ணீர் மல்கிய தருணத்துல திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. நில் கமலா அப்படின்னு ஒரு ஆழமான கம்பீரமான குரல் அந்த இருண்ட கோவிலுக்குள்ள இடிமுழக்க மாதிரி ஒலிச்சுது. 100 வருஷங்களா அந்த காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக கலையும் நீண்ட வெள்ளை தாடியும் கொண்ட ஒரு பழமையான சாது இருட்டுல இருந்து அவங்க முன்னாடி தோன்றினார். கமலாவை பார்த்து ரொம்ப கருணையோட புன்னகைச்ச அவரு, மகளே, நீ உண்மையோட ஒரு பாதையை மட்டும்தான் பார்த்திருக்க, முழு கதையும் உனக்கு தெரியாது, கோபத்தால உன் கண்கள் மறைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னார். அந்த இருண்ட கோவிலுக்குள்ள சாதுவோட குரல் ரொம்ப அமைதியா ஒலிச்சுது. முழுமையான உண்மைய நான் உனக்கு காட்டுறேன்னு சொன்ன சாது தன்னோட கைய காத்துல மெதுவா அசிக்க கோவிலோட அந்த பாழடைந்த சுவத்துல ஒரு மாயத்திரை விரிய ஆரம்பிச்சது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான சம்பவங்கள் இப்போ ஒரு சினிமா படம் மாதிரி அந்த பழமையான சுவத்துல காட்சிகளா விரிய தொடங்குச்சு. சுவத்துல விரிஞ்ச அந்த காட்சிகளை பார்த்து கமலா அப்படியே உறைஞ்சு போயிட்டா. கல்யாணத்தப்போ ருத்ரா அமைதியா உட்கார்ந்திருக்கல. மகேந்திர சிங் அவனோட ஷர்வானி ஆடைக்கு அடியில அவனோட கைகளை தடிமனான கயிறால கட்டியிருந்தார். அவனோட வாயும் துணியால கட்டப்பட்டிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல, நீ அமைதியா கல்யாணம் பண்ணிக்கலனா கமலாவையும் அவங்க அப்பாவையும் இப்போவே கொன்னுடுவேன்னு மகேந்திர சிங் மிரட்டியிருந்தார். கமலாவோட உசிரை காப்பாத்தத்தான் அவன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி நடிச்சான். அப்புறம் தன்னோட மனைவியான மாளவிகா கிட்ட உண்மையை சொல்லி அவளோட உதவியாலேயே ஜன்னல் வழியா குதிச்சு கமலாவை தேடி கோவிலுக்கு வந்தான். ஆனா அப்பா மகேந்திர சிங் கமலாவை கொன்னுட்டு ருத்ராவை ஒரு அறையில அடைச்சதுக்கு அப்புறமா, கமலா, உன்னை காப்பாத்த முடியாத என்னை மன்னிச்சிடு நீ எழுதி வச்சுட்டு அவ மேல இருந்த தீராத காதலால ருத்ர விஷம் குடிச்சு தன் உசுர மாய்த்துக்கிட்டான். இதுதான் உண்மையான வரலாறு. இந்த முழு உண்மையும் பார்த்த கமலாவோட ஆன்மா துடிச்சு போச்சு. இப்போ இந்த தருணத்துல அவ கண்ணீரோட தரையில அப்படியே சரிஞ்சு விழுந்தா. தெய்வமே, எனக்காக தான் உசுரையே தியாகம் பண்ண என் காதலனுக்கா நான் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தேன் அப்படின்னு கதறி அழுதா. அவளோட கண்கள்ல இப்போ எந்த கோபமும் இல்ல, ஆழமான குற்ற உணர்ச்சி மட்டும்தான் மிஞ்சிருந்துச்சு. முற்பிறவியோட அந்த தவறான புரிதல் இப்போ முழுசா விலகி அன்பும் பாவ மன்னிப்பும் மட்டும்தான் அந்த கோவில்ல நிறைஞ்சிருந்துச்சு. அந்த கனத்த அமைதிக்கு நடுவுல தூரத்துல இருட்டுல இருந்து சில காலடி ஓசைகள் அவங்கள நோக்கி வர தொடங்குச்சு. அந்த காலடி ஓசைகள் நெருங்க நெருங்க சாது ஒரு ஆச்சரியமான உண்மைய விளக்க ஆரம்பிச்சார். கமலா கொடூரமா இறந்தப்போ அவளோட ஆன்மா 2ஆ பிரிஞ்சிடுச்சு. பழிவாங்கிற கோபத்தை கொண்ட ஒரு பாதி இந்த கோவில்லயே ஆவிய சிக்கிக்குச்சு. ஆனா தூய்மையான காதல கொண்ட அவளோட ஆன்மாவோட மறுபாதி முக்தி அடைஞ்சு அடுத்த பிறவி எடுத்துடுச்சுன்னு சொன்னார். இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இருட்டுல இருந்து கையில டார்ச் லைட்டோட 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளம் பொண்ணு அங்க வந்து நின்னாள். அவளோட பேரு மீரா. பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியை அவ. அவளுக்கும் பல நாட்களா இதே மாதிரி மங்களான கனவுகள் வந்ததால ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஈர்ப்பு அவளை நள்ளிரவுல இந்த கோவிலுக்கு இழுத்து வந்திருந்துச்சு. மீராவை பார்த்ததும் கமலாவோட ஆவி அப்படியே திகச்சு நின்னுடுச்சு. மீராதான் கமலாவோட மறுபிறப்பு அப்படிங்கறத சாது வெளிப்படுத்தினார். தூய்மையான மீராவோட முகத்தை பார்த்த கமலாவோட ஆவிக்கு தான் இப்போ முழுமையை அடைய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சுது. நீ தயாரா இருக்கியா அப்படின்னு மீராவை பார்த்து கேட்டாள் கமலா. கடந்த பிறவியோட நினைவுகள் மெல்ல மெல்ல ஞாபகத்துக்கு வர மீராவும் சம்மதத்தோட கண் கலங்கியபடியே தலையசைத்தாள். கண் கூசுற மாதிரி ஒரு பொன்னிற ஒளி அந்த சிதைந்த கோவில நிரப்புச்சு. கமலாவோட ஆன்மா முன்னோக்கி போய் மீராவை ஆறத் தழுவி அவளோட உடலுக்குள்ள ஆழமா கலந்துடுச்சு. இப்போ அங்க மீரா மட்டும்தான் நின்னுகிட்டு இருந்தா. ஆனா அவளோட கண்கள்ல கமலாவோட அனுபவமும் 100 வருஷ காதலும் முழுமையா நிரம்பி இருந்துச்சு. இத்தனை நாளா செதஞ்சிருந்த அந்த ஆன்மா இப்போ முழுமையா ஒன்றாகிடுச்சு. இப்போ அர்ஜுனும் மீராவும் முற்பிறவியோட ருத்ராவும் கமலாவையும் போல மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஆனா சாது அவங்கள பார்த்து மிகுந்த எச்சரிக்கையோட சொன்னார், ஆபத்து இன்னும் விலகல, வரலாறு மறுபடியும் திரும்ப தயாரா இருக்கு. அந்த கொடூரமான தந்தை மகேந்திர சிங்கும் இந்த உலகத்துல உனது தந்தையா மறுபிறவி எடுத்திருக்கான். அவன் மறுபடியும் உங்க காதல பிரிக்க வருவான், எச்சரிக்கையா இருங்கன்னு சாது சொன்னார். விடியற் காலையில ஒரு புது நம்பிக்கையோட அர்ஜுனும் மீராவும் தங்களோட வீடுகளுக்கு திரும்பினாங்க. ஆனா அர்ஜுன் வீட்டுக்கு போனதும் ஒரு பெரிய அதிர்ச்சி அவனுக்காக காத்திருந்துச்சு. அவனோட அப்பா ராம் சிங் அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்து பொண்ணோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருக்கிறதா ரொம்ப கர்ஜனையோட அறிவிச்சார். சாதுவோட எச்சரிக்கை இப்போ நிஜமாகிடுச்சு. முற்பிறவியில அப்பாவுக்காக தன்னோட காதல தியாகம் பண்ணி கடைசியில உசுரையும் விட்ட ருத்ராவை போல இந்த முறை அர்ஜுன் வளைந்து கொடுக்க தயாரா இல்ல. தான் மீரா அப்படிங்கிற சாதாரண பள்ளி ஆசிரியை காதலிப்பதாகவும் அந்த பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அர்ஜுன் ரொம்ப தைரியமா மறுத்தான். ஒரு ஏழை வாத்தியாரோட பொண்ணா
அப்படின்னு ராம்சிங் கோபத்தோட உச்சிக்கு போய் கத்துனார். அதே அகங்காவம், அதே வர்க்கவெறி ஒரு அறைய நோக்கி அர்ஜுனை தள்ளினார். தன்னோட அப்பாதான் முற்பிறவியோட மகேந்திர சிங் அப்படிங்கறத முழுமையா உணர்ந்த அர்ஜுன் அவரை நேருக்கு நேர் சந்திக்க முடிவு பண்ணிட்டான். இந்த முறை எந்த சமரசமும் கிடையாது. கோபத்துல கொந்தளிச்ச தன்னோட அப்பாவோட கண்களை நேரா பார்த்து ரொம்ப அழுத்தமா ஒரு பெரிய குற்றச்சாட்டை போல சொன்னா அர்ஜுன். நான் ருத்ரா, நீங்க மகேந்திர சிங். முற்பிறவில உங்களோட அகம்பாவத்தால என் காதலிய கொன்னீங்க. உங்களால நானும் விஷம் குடிச்சு இறந்தேன். அந்த நினைவுகள் உங்களுக்கு வரலையா? இந்த ஜென்மத்திலயும் உங்க மகனை கொல்ல போறீங்களா அப்படின்னு இடி முழங்குற மாதிரி கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட உடனே ராம்சிங்கோட உடல் அப்படியே நடுங்கிடுச்சு. முற்பிறவியோட அந்த இருண்ட நினைவுகள், தான் மகன் கண் முன்னாடியே இறந்து கிடந்த அந்த காட்சி அவரோட மனக்கண்ணில் ஒரு மின்னல் மாதிரி வெடிச்சது. அவருக்குள்ள இருந்த அந்த மிகப்பெரிய அகம்பாவம் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. தான் பண்ண மாபெரும் பாவம் அவருக்கு புரிஞ்சது. கண்ணீர் மல்க, என்ன மன்னிச்சிடு மகனே அப்படின்னு அர்ஜுனோட கால்ல சலிந்து கதறி அழுதார் அந்த தந்தை. 100 வருஷங்களா தொடர்ந்த அந்த வலியோட சுழற்சி இறுதியா உடைஞ்சு போச்சு. ராம்சிங் முழுமையா மாறிட்டார். அவர் நேரா ராஜ்கர் கிராமத்துக்கு போய் மீராவோட அப்பா கிட்ட கைகூப்பி மன்னிப்பு கேட்டு தன்னோட மகனுக்கு மீராவ பெண் கேட்டார். எந்த ராஜ்கர் சிவன் கோவில்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட காதல் பிரிக்கப்பட்டு ரத்தம் சிந்தியதோ அதே சிதைந்த கோவிலுக்கு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நிற்க அர்ஜுனுக்கும் மீராவுக்கும் ரொம்ப சிறப்பா கல்யாணம் நடந்துச்சு. 1 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க கமலா அப்படின்னே பேர் வச்சாங்க. முற்பிறவியோட பாவங்களை கழுவுறதுக்காக ராம்சிங் தன்னோட மீதி வாழ்நாள ஏழைங்களுக்கு உதவுறதிலே கழிச்சார். 1923ல கொடுத்த வாக்கு ருத்ரா இப்போ முழுமையா நிறைவேத்திட்டான். இந்த கதை நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு உண்மைய உணர்த்துது. காதல் ஒருபோதும் இறக்கிறதில்ல. உடல்கள் அழியலாம், ஆனா நாம செய்யற வாக்குறுதிகளும் நம்மளோட உண்மையான உணர்வுகளும் ஆன்மாவோட தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. கர்மவினை எப்பொழுதும் தன்னோட கணக்க ரொம்ப சரியா வச்சிருக்கும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்றாவது ஒரு நாள் எந்த ஜென்மத்திலேயாவது நாம செஞ்ச செயல்களுக்கான பலனை நம்ம அனுபவிச்சே தீரணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்களும் யாரோ ஒருத்தருக்கு இல்லனா உங்களை ஆழமா நேசிச்ச ஒருத்தருக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்து அதை மறந்திருக்கீங்களா? உங்களோட ஆன்மா இன்னும் எதையாவது தேடிக்கிட்டு இருக்கா? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்ல செயல்களை செய்யுங்க, அன்போட மதிப்பை உணருங்க. நன்றி. Please subscribe my YouTube channel and like and share this video if you like.